வந்து விஜயை தேடி எல்லா இடமும் அலையிறாரு. ஆனால் விஜய் கிடைக்கல. அதனால் என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ண வராரு. நம்ம நிவினும் கூட சேர்ந்து தேடுறாரு. ஆனால் அங்கேயும் கிடைக்காதால ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் ஃபோனே எடுக்கல. இங்கே விஜய் வந்து ரோட்டில் வந்து பயங்கரமாக வந்து கதறி வந்து செம்ம டென்ஷனாக வந்து கத்துறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற? ஏன்டி என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிற? என்னை விட்டு விலகணும்னு ஏன்டி நினச்சிட்டே இருக்க? உங்கள் வீடு தான் உனக்கு முக்கியமா? நான் உனக்கு முக்கியம் இல்லை? ஏன் நம்ம பாப்பா கூட உனக்கு முக்கியம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். இங்கே காவேரி வந்து விஜய் வந்து ஃபோன் அட்டன் பண்ணலையே, நமக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சோம், அதையும் அவர் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க. அவங்க அக்கா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து சமாதானப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக விஜய் வருவார், நீ கவலைப்படாத காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். எல்லா இடமும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு கடைசியாக வந்து பசி எடுக்குது அவருக்கு. சரி பண்ணாது சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிடும்போது கரெக்டாக காவேரியோட மெசேஜை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. காவேரி வீட்டில் சொல்லிட்டாளா? இது போதும், இந்த அளவு வந்து பண்ணுறா காவேரி, அப்புறம் ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி வராரு விஜய். இங்கே விஜய் பார்த்தோன்னா காவேரி ஓடி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து உனக்கு ஒன்றும் இல்லை காவேரி, நல்லா இருக்கியா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, வாங்க தம்பி உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே வந்து ஒன்றும் புரியல விஜய்க்கு. இவங்களா இது இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எல்லாருமே வந்து ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து குமரன் வந்து உங்களை எங்களால் தேடணும், எங்கே தாங்க போனீங்க அப்படின்றாங்க. சாரிங்க, ஒரே டென்ஷனில் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி கர்ப்பமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. நம்ம சாரதா, எனக்கு தெரியுங்க அப்படி சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு தெரியும், அப்புறம் எங்கே டைவர்ஸ் பண்ணணும், என் பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்காரு நம்ம குமரன். அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம விஜய். இல்லைங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க, நான் கோவத்தில் ஏதாவது சொல்லியிருப்பேன், அதை வச்சு இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, என் பாட்டி என் சித்தி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கே தெரிலங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியாதுன்றீங்களா அப்படி சாரதா சொல்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு தெரியாதுங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. என் குழந்தையும் என் ஒய்ஃபும் என் கூட சேர்ந்து வாழ்ந்து நான் விரும்புவேன், நான் எப்படிங்க அவங்கள விட்டு தரணும்னு நினைப்பேன் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே பாருங்கள் அத்தை, கண்டிப்பாக சொல்கிறேன், காவேரியும் நம்ம குழந்தையும் சேர்ந்து சந்தோஷமாக நாங்கள் வாழணும் 3 பேரும் அப்படின்னு தான் நாங்கள் பிளான்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் அதுக்காக தான் நான் போராடிட்டும் இருக்கேன். எவ்வளோ சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட உண்மையை வந்து சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. காவேரி சொல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும், அதான் நான் சொல்லாமல் இருந்துட்டாத்த அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க, இப்போ காவேரி உங்கள் கூட நாங்கள் அனுப்புறதா இருந்தால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. என்னன்னாலும் நான் செய்கிறேன், காவேரியும் குழந்தையும் கூட இருந்தால் போதும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என் பொண்ணு நான் அப்படியே அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் வேணாம். அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, காவேரி பணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க இப்போ பணத்துக்காக தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களே வந்து என் பொண்ணை மரியாதையோடு கூட்டிகிட்டு போகணும், வந்து நல்ல வந்து மரியாதையோட அவளை வாமான்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் என் பொண்ணை நான் அனுப்புவேன், உங்களை நம்பி நான் அனுப்ப மாட்டேன், உங்கள் குடும்பம் வந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நான் அனுப்புவேன் அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாங்க, நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், என் பாட்டி எவ்வளோ தூரம் எனக்காக யோசிப்பாங்க தெரியுமா, இதெல்லாம் வந்து எனக்காக தான் யோசிச்சிருப்பாங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க யோசித்த விஷயம் வந்து எனக்கு கெடுதல்லாம் அவங்களுக்கு தெரியல. இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக என் வீட்டில் எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து என் பொண்டாட்டியை அந்த அளவு வந்து பாதுகாப்போம் மரியாதையோடு நான் கூட்டிகிட்டு போவேன், இது வந்து ப்ராமிஸாக நான் சொல்கிறேன் அத்தை அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி சொல்கிறாரு விஜய். சரிங்க தம்பி, நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. சரி, நீங்கள் ரொம்ப தூரத்தில் வந்திருப்பீங்க, சாப்பிட்றீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்களே. இல்லை பரவாயில்ல, என் வயிறு மட்டும் இல்லை, என் மனசும் நிறைஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு காவேரி பார்த்து சந்தோஷமாக வந்து அங்கே இருந்துட்டு சொல்லிட்டு போகிறார்.